போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான போதைப் பொருட்களை தமிழ்நாட்டின் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் இன்னைக்கு உலகம் முழுவதும் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் ஜூன் 26 சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். காரணம், போதைப் பொருள்னால நம்ம உடல், உள்ளம், மரியாதை, மதிப்பு எல்லாமே குறைகிறது. அந்த பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த ஒரு நாளில் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இதனால் வருஷம் 365 நாள் நம்ம செய்ய வேண்டியது. ஒரு சாம்பிளாக இன்னைக்கு ஒரு நாளை செஞ்சிட்டு இருக்கோம். படிக்கும்போது மனசு நிறைய டைவர்ட் ஆகும். இல்லைங்க எதாவது பண்ணலாங்கிறது, செஞ்சுப்பார் அப்படிங்கிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா தூண்டுவாங்க, இது கூட தெரியாதா அப்படின்ட்டு. அதுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு விடக்கூடாது, மனசை சஞ்சலப்பட்டு விடக்கூடாது. இந்த சமுதாயத்தை போதை இல்லாத உலகமாகவும் ஒழுக்கமாகவும் உடல் மற்றும் உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உங்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம். எப்படி படிக்கணும்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இது மேலோட்டமாக இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தாங்கன்னா, என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஒரு வார்த்தையை வச்சிருக்காரு திருவள்ளுவர், கற்க கசடர கற்பவை கற்றபின். எல்லாத்தையும் படிக்கக்கூடாது, அந்தந்த வயசுக்கு எது படிக்கணுமோ அதை தான் படிக்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னே உங்கள் பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த போதைப் பொருள் பழக்கத்தை பற்றிய தீமைகளை சொல்ல வேண்டும். அப்படி அந்த பழக்கத்தில் யாராவது ஈடுபட்டால் உங்கள் ஆசிரியர் மூலம் காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். அந்த சமுதாய பொறுப்பு உங்களுக்கு விரைவாக சிறப்பாக ஏற்பாடு செய்த உதவி ஆணையர், துணை ஆணையர் மற்றும் அனைத்து காவல்துறை நண்பர்களுக்கும் சிபிஎஸ்சிஎல் நிர்வாகத்திற்கும் நன்றி கூறி இந்த வாக்கத்தானை தொடங்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.